இதுதான் கம்பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தரமான கம்பேக்கை கொடுத்து தமிழ் தலைவாஸ் டீம் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தெலுங்கு டைட்டன்ஸ் டீமை தோக்கடிச்சிருக்காங்க. பவன் ஷெராவத் எப்படி ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுத்தாரோ அதே போல தமிழ் தலைவாஸ் டீமும் கம்பேக் கொடுத்து இந்த ஒரு மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஒரு மேட்ச்ல அர்ஜுன் வந்து சூப்பரா ப்ளே பண்ணாரு. பவன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்லோவா இருந்தாலுமே கடைசியில ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாரு. ஹிமான்ஷு டிஃபென்ஸ்ல இருந்து மட்டுமே நல்ல கேம் வந்து கொடுத்தாரு. நிதிஷ் கிட்ட இருந்து என்னமே அதிகமா எதிர்பார்த்தேன். அண்ட் கவர் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டீசென்டான கேம் கொடுத்திருக்காங்க. ஆஷிஷா இருக்கட்டும், ரெனாக்கா இருக்கட்டும். அண்ட் கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் மட்டும் தான் கொஞ்சம் வீக் லிங்கா தெரியுறாரு. ஏன்னா ஒரு கார்னர் பிளேயர் அவர் தான் ஆங்கிள் டை இந்த மாதிரியான ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கணும். பட் அவர் அந்த ரெண்டு ஸ்கில்ஸையுமே பயன்படுத்த மாட்டேங்கிறாரு. டேஷ் பிளாக் இந்த மாதிரியான ஸ்கில்ஸை மட்டும் தான் பயன்படுத்துறாரு. ஸோ ரைட் கார்னர் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அண்ட் நிறைய பேர் கேட்கிற கேள்வி, சாகர் வந்து எதனால ப்ளே பண்ணல, நரேந்தர் வந்து எதனால ப்ளே பண்ணல, அவங்களுக்கு இன்ஜுரியா இல்ல வேற ஏதாவது ரீசன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஸோ எனக்குமே ஆன்சர் இல்லை. ஓகேங்களா? ஸோ பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கும். ஆனா அதுல வந்து அவங்க வந்து அதுக்கான ஆன்சர் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. எப்படியோ தமிழ் தலைவாஸ் டீம் தரமான கேம் கொடுத்து மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அடுத்த மேட்ச் யூம்பா டீம் கூட இருக்கு. அவங்களையும் கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். அண்ட் ஹோப் நரேந்தரா இருக்கட்டும், சாகரா இருக்கட்டும் அடுத்த மேட்ச்ல கம்பேக் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி.